குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயை பற்றி தான் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். செக்கில் ஆட்டுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன். இந்த தேங்காய் எண்ணெயில் உள்ள அனைத்து சத்தையும் நமக்கு கிடைக்கும். செக்கில் பார்த்திங்கன்னா மரச்செக்கில் ஆட்டினோம்னா இன்னும் அது ரொம்ப நல்லது. ஏன்னா மிஷினில் ஆட்டும்போது பார்த்திங்கன்னா அதோட ஹீட்டில் ஒரு சில சத்துக்கள் அது தன்மையை இழந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனால் மாடு வச்சுருக்காங்க பார்த்தியா, மாட்டு செக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஆட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் சூடாகாது, நல்லா கூலிங்காக இருக்கும். இதை ஆட்டும்போது லெமன் வாங்கி தர சொல்லுவாங்க. லெமனு வித்து ஏலக்காய் வாங்கி தருவாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா லெமன் இந்த எண்ணெயை கெட்டு போகாமல் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஆயிலுக்குன்னு சொன்னாவே அவங்க இதை தர சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுனால லெமன் யூஸ் பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் எதுவும் வராது. இன்னொன்று ஏலக்காவும் நம்ம ஹேரை நல்லா க்ரோத்தாக வளரும். இன்னொன்று நல்ல நறுமணமாகவும் வச்சுக்கும். இப்படி ஆட்டுற எண்ணெயை பார்த்திங்கன்னா தண்ணி எண்ணெயுமா தான் இருக்கும். இதை உடனே நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஹேருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எண்ணெயை ஆட்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டேங்கில் மாற்றிடுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், நம்ம வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கணும். எண்ணெய் நல்லா காய பார்த்திங்கன்னா அதில் கலந்துருக்கிற ஆயில் அண்டு எண்ணெயாக இருக்கிறது, ஆயில் அண்டு தண்ணியாக இருக்கும் பார்த்திங்களா. அது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த தண்ணிலாம் வெயிலில் பட்டு காஞ்சி கீழே உள்ள வண்டெல்லாம் கீழே படிஞ்சு அப்படியே நல்ல எண்ணெயாக வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு சில்வர் பாத்திரத்தில் மாற்றுவோம். சில்வர் பாத்திரத்தில் மாற்றி இன்னும் நல்லா காய வைப்பாங்க. நல்லா காய வச்சதுக்கப்புறம் அதில் உள்ளதும் அதேமாதிரி அந்த பாத்திரத்தில் படிஞ்சிடும். அப்படி இருத்தி ஊற்றுனது எண்ணெய் தான் இது. இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன். தேங்காய் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோங்கிறோம். ஆனால் ஹேருக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் விட வேறு எந்த எண்ணெயும் அந்த அளவுக்கு பெனிஃபிட்டை தர முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா, நம்ம முடி நல்லா கருப்பாக இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். எவ்வளோதான் ஏஜ் ஆனால் கூட நம்ம முடி பிளாக்காக இருக்கும்னு நம்ம இருப்போம். அந்த பிளாக்னஸை தரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் தான். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, நம்ம தலையில் நல்லா ஸ்கால்பில் எண்ணெயை தடவும் போது பார்த்திங்கன்னா அது எவ்வளோதான் நம்ம ஹேர் நம்ம வெளில போனாலும் சூரிய ஒளிக்கதிர்கள் பட்டு ரொம்ப டேமேஜ் ஆனால் கூட அதை உடனே ரெடியூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோகனட் ஆயிலுக்கு தான் அந்த சத்து இருக்குது. நம்ம ஸ்கால்பில் நிறைய 10 அடுக்குகளுக்கு மேலே ஊடுருவி புதுசாக பேபி ஹேரை வளர்கிறதுக்கும் இந்த தேங்காய் தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலையில் நம்ம எண்ணெயை தடவுறதுனால பார்த்திங்கன்னா அது ஸ்கால்பில் ஊடுருவி மெலனினை சுரக்க வச்சு நம்ம முடியை பார்த்திங்கன்னா கருமை நேரமாக மாற்றி தருது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஹேருக்கு எண்ணெயே வைக்கிறது கிடையாது. கேரளா சைட்லலாம் எடுத்துக்கிங்களேன், எவ்ரிடே தேங்காய் எண்ணெய் வைப்பாங்க. ஹேருக்குன்னு எதுவும் போட்டு வாஷ் பண்ண மாட்டாங்க. எண்ணெயை பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற என்வரான்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறோங்க. கேரளா கூலிங் பிளேஸு, அதனால் அவங்க கூலிங்கான எண்ணெய் எடுத்துக்க மாட்டாங்க. எனி டைம் பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்காக இருக்கட்டும், அதேமாரி ஹேருக்காக இருக்கட்டும் கோகனட் ஆயிலை தான் எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம சைடு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். நம்ம அதிகம் பார்த்திங்கன்னா சமையலுக்கும் சரி குளிக்கிறதுக்கும் சரி நம்ம நல்லெண்ணெய் எடுத்துப்போம். நீங்கள் ஒவ்வொரு எண்ணெய் எடுக்கும்போது அதோட பெனிஃபிட் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஆனால் ஹேரை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து அதிகம் நிறைஞ்சது, கொழுப்பு நிறைஞ்சது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஸ்ட் சத்து இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோகனட் ஆயிலில் தான் இருக்கும். வீக்லிஸ் உங்களால் தடவுனாலும் ஒன் டே ஒரு சாட்டர்டே சண்டே இதை மாதிரி டேயில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கால்பில் நல்லா உங்கள் கையால் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து ரொம்ப நிறைய இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் நல்ல மிதமாக இந்த ஸ்கால்ப் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டோம்னா ரத்தம் ஓட்ட சீராக இருக்கும். நமக்கு புது முடியை வளர்த்து ஹெல்ப் பண்ணும். தேங்காய் தானே அது தேய்ச்சேன்னு அது தேய்க்கலைன்னா என்ன ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா ஆமாங்க, ப்ராப்ளம் தான். இப்போ உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இளைஞர் அதிகம் எந்த ஏஜில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25 to 30 வருது. இந்த இளநரோடய இருந்தால் பரவாயில்ல. ஸ்கால்ப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கால்ப்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஹேர் இல்லாமல் அங்கங்கே ஒவ்வொன்றும் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்களேன், நிறைய பேர் ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்க தலையில் எண்ணெய் வைக்காதவங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். டேண்ட்ரஃப் எதனால் வருது, எப்பவுமே நல்லா எண்ணெய் வழிய வைக்கிறவங்க தலையை பாருங்கள், அவங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்திருக்காது. ஹேர் க்ரோத்தாக இருக்கும், நல்லா ஹேர் லாங்காக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதை விட முக்கியமாக ஒன்று சொல்லட்டுங்களா, கண்டிப்பாக சொட்டை இருக்காது. ஆனால் தேங்காய் எண்ணெய் தடவாதவங்களுக்கு பாருங்கள், லேடிஸாக இருந்தாக்கா ஃப்ரண்ட் சைடில் சொட்டை விழுவோம். ஜென்னாக இருந்தாக்கா பேக் சைடு அந்த உச்சி இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே அதிகம் முடி இருக்காது. ஏன்னா சுற்றி முடி இருக்கும், அங்கே இருக்காது. ஏன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் சைடு அதிகம்னா ஃப்ரண்ட் சைடு அவங்க எப்போதுமே அவங்க கையை வச்சு கோதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கோதுறது அவங்களுக்கு ஹேருக்கு அது ஒரு மசாஜாக இருக்கும். ஆனால் பேக் சைடு அந்தளவுக்கு இதுண்ண மாட்டாங்க. நம்ம கேர்ள்ஸ் எப்போது என்ன பண்ணுவோம், பேக் சைடில் தான் கையை வச்சு இதுன்னுவோம், மசாஜ் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம்.
இப்போ நம்ம ஹேரை வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகும், நல்லா மெயின்டைன் பண்ணணும்னாலும், நல்லா லாங்காகவும் வளரணும். எனக்கு லாங்காகவும் வேணாம், என் ஹேர் கொஞ்சமாக இருந்தாலும் க்ரோத்தாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கங்க. இப்போ வந்துட்டு எண்ணெயை அப்ளை பண்ணுறதுக்குன்னு ரூட் பாக்ஸ்லாம் நிறைய விற்கிது. அதெல்லாம் வாங்குறது வேஸ்ட்டு. நமக்கு இருக்குது நம்ம கை விரலே. அதில் கொஞ்சமாக வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்து தடவுறத வந்துட்டு அந்த பாக்ஸால் அப்படி யூஸ் பண்ண முடியாது. அது நேராக டைரெக்டாக விட்டோம்னா ஸ்கேல்பில் போகும். அவ்வளோ தானே தவிர வேறு அதால் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நம்ம நேர் வகுடாக எடுத்துட்டு எப்படி சின்ன வயசில் ஜடை பின்னும் போது நேராக அழகாக இப்படி ரெட்டை ஜடை இப்படி பிரிக்குவாங்க தெரியுமா, நடுப்புற கோடு எடுத்து அதேமாரி எடுத்துட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் உங்கள் ஹேருக்கு ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணால் கூட அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு கூட நீங்கள் படுத்துட்டு மறுநாள் கூட உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்படி போகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரும் வந்துட்டு நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். இன்னொன்று நிறைய பேர் ஒர்க் பார்க்குறதுனால மைண்டு ரொம்ப ட்ரெஸ்டாக இருப்பாங்க. அதுக்குன்னே வந்துட்டு தூங்குறதுக்குன்னு டேப்லெட்லாம் எடுத்துப்பாங்க. இப்படி உங்களுக்கு வந்துட்டு தலைவலி வருதுங்களா, மைண்டு ரொம்ப ட்ரெஸ்டாக இருக்கா, சரியாக தூக்கம் வரலையா, கொஞ்சோண்டு தேங்காய் எடுங்க. எடுத்து நல்லா ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அழகாக நீங்கள் படுத்துட்டு மறுநாள் கூட வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ஹேரில் வந்துட்டு எனக்கு எண்ணெய் வைக்கிறதே பிடிக்காதுன்னா கோகனட் க்ரீம் மாதிரி எடுத்துக்கங்க. அதை எடுத்து அப்ளை பண்ணுங்க. நீங்கள் நம்ம முடி வந்துட்டு முதல்ல உதிர்றதை வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ண நினச்சாக்க இந்த கோகனட் ஆயிலை தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதை தவிர மற்ற ஆயில் வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட் தராது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ உள்ளவங்களுக்குலாம் முடி நல்லா லென்த்தாக இருக்கும். என்னத்தை யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? தேங்காய் தான் யூஸ் பண்ணாங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கூந்தல் வளர்றதுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்கும் தேய்ச்சி குளிப்போம். அழகையும் ஆரோக்கியத்தையும் வாரி தரக்கூடியது தேங்காய், நல்லெண்ணெய் இதெல்லாம். ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு ரோஸ்மெரி ஹேர் ஆயில், லெவண்டர்ன்றோம், பாதாம் எண்ணெய்ன்றோம். அப்போல்லாம் அப்படி ஒரு எண்ணெய் இவங்களும் யூஸ் பண்ணலை. அவங்க வந்து தலையில் நல்லா சல்லும்புற எண்ணெய் வச்சு ஜடையை பின்னி யூஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் பாருங்களேன், நல்லா எண்ணெயை நல்லா சல்லும்புற தண்ணி மாரி வச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்கும். நம்ம பார்த்து பார்த்து ஹேருக்குன்னு பண்ணுவோம், நமக்கு அந்தளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்காது. பட் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி தேங்காய் மட்டும் தான் அப்ளை பண்ணுவாங்க. அதை மாதிரி நம்ம ஹேரை முதல்ல மெயின்டைன் பண்ணணும். மற்றதுனா நமக்கு தெரியாது. பட் ஹேருனாக்கா நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க. நமக்கே தெரியும். ஒரு மைண்டு ட்ரஸ்ட் ஆகிடும். ஹேர் அதிகம் கொட்டுது, ஒயிட் ஹேர் வருதுன்னா ஐயோ ஹேர் கொட்டுதேன்னு அந்த கவலையே நம்மளை படாத பாடு படுத்திடும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஹேரை நல்லா வச்சுக்கணும்னா முதல்ல நம்ம ஸ்கால்பில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்க்கணும். சாட்டர்டே சண்டே இது மாதிரி வருதுங்களா, வீட்டில் தான் நம்ம இருக்கோம், ஃப்ரீடாக இருக்கோம், ஆஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் தலையிலேருந்து அடி நுனி வரைக்கும் நீங்கள் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் வீக்லிஸ் வந்துட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வகையான எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் தரும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்டை ஓடு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரென்த் இல்லாமல் முடி நல்லா லென்த்தாக வளர்ந்துருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொட்டிடும். ஒரு சிலவங்களுக்கு முடி நல்லா க்ரோத்தாக வளரும். ஆனால் அது லென்த் ஆகாமல் பாதியிலே கொட்டிடும். ஒன்று முடி வந்துட்டு நல்லா லென்த்தாக இருந்து கொட்டுனுச்சுன்னா ஸ்கால்ப் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்னு அர்த்தம். அதுவே வந்துட்டு முடி வந்துட்டு பாதியில் கொட்டுதுன்னா உடம்புக்கு தேவையான போதிய சத்து இல்லைன்னு அர்த்தம். அதிக புரோட்டீன் சத்து வந்துட்டு கொழுப்பு சத்தும் அமில சத்தும் இந்த தேங்காயில் இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் சரி பண்ணும். டேண்ட்ரஃபே வராது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பொடுகளாக நிறைய வரும். எதனாலன்னு பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேரில் எப்போதும் ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இன்னொன்று தலையில் எண்ணெய் வைக்க மாட்டோம். நம்ம தலையை எப்படி சொரிஞ்சு பார்த்தாக்க மீன் செதில் மாதிரி இருக்கும். அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலையில் உள்ளது பார்த்தீங்கன்னா அப்படியே ஏடாக வரும். ஷோல்டர் பக்கம்லாம் கொட்டும். நிறைய பேர் அதுக்குன்னு ஏதோ ஷாம்பு எடுத்திருப்பாங்க, ஹேர் ஆயில் அதை இதுன்னு எடுத்திருப்பாங்க. நீங்கள் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கோகனட் ஆயிலை எடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை காட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.